ආමෙන්. එන්නඩ කුඩ තිරුපියුගල් මෙච්චයි 16 அதிகாரம். මා සමග මතෙව් 16 වෙනි පරිච්ඡේදයට හරව ගන්න. ஹalleluya. හලලූයා. நாங்கள் சபையை குறித்து பார்த்தோம். පසුගිය සතියේ අපි සභාව සම්බන්ධව බැලුවා. என்னென்று ஒரு சில குறிப்புகளை பார்த்தோம். සභාව යනු කුමක්ද කියන කොටස් කිහිපයක් අපි බැලුවා. அதன் இரண்டாவது பகுதியை நாங்கள் கவனிக்க போகிறோம். මේ සතිය අපි ඒකේ දෙවෙනි කොටස දිහා බලන්න යනවා. சபை என்பது மிக உங்களுடைய வாழ்க்கையில விசேஷித்தமான ஒரு பங்கை வகிக்கிறது. සභාව කියන එක ඔබේ ජීවිතයේ විශේෂිත කොටසක් දරනවා. சொல்லுகிறது. බයිබලයේ කියනවා இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ කිව්වා உன்மேல் என் சபையை கட்டுவேன். නුඹ පිට මාගේ සභාව ගොඩනගන්නෙමි. வாசல் அதை மேற்கொள்வது இல்லை. පාතාලයේ දොරටුවේ පරාජය නොකරන්නේය. பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வது කියන්නේ இல்லை. ලංකනාරේ කියන්නේ පාතාලයේ දොරටුවේ පරාජය නොකරන්නේය. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. පාතාලයේ දොරටුවේ පරාජය නොකරන්නේය. ஆமென். பாதாளத்தின் வாசல் எங்களை மேற்கொள்வதில்லை என்று சொன்னால் පාතාලයේ දොරටුව අපි පරාජය නොකරයි කියනවා නම් பாதாளத்தின் வல்லமைகள், මේ ලෝකයේ තිබෙන පාතාලයේ බලවේග, உலகத்திலே இருக்கிற கிரிகைகள் මේ ලෝකයේ තිබෙන ක්‍රියාවන් எங்களை மேற்கொள்ள முடியாது. අපගෙන් ජය ගන්නට බෑ. ஆமென். ஆமென். எங்களை மேற்கொள்ள முடியாது. අපගෙන් ජය ගන්නට බෑ. ஆமென். ஆமென். ஏனென்று சொன்னால் ඇයිද නම් இந்த உலகம் මේ ලෝකය சத்துருவின் ஆட்சிக்குள்ளே இருக்கிறது. සතුරාගේ පාලන තනතුරු තුල තිබෙන්නේ. சத்துருவின் ஆட்சிக்குள்ளே இந்த உலகம் இருக்கிறதுனாலே සතුරාගේ පාලනය තුල මේ ලෝකයේ තිබෙන නිසා அதுக்குள்ளாக நாங்கள் இருக்காதபடிக்கு ඒ තුල අපි නොයන පරිදි எங்களை பிரித்து எடுத்தார். දෙවියන් වහන්සේ අපේ වෙන් කරගත්තා. ஆமென். வேதம் சொல்லுது அவர் எங்களை பிரித்து எடுத்தார். බයිබලයේ කියන උන්වහන්සේ අපේ වෙන් කරගත්තා. பரிசுத்த விசுவாசிகள் என்று சொன்னால் ඇදහිලිවන්තයන් කියනවා නම් எடுக்கப்பட்டவர்கள், ඔවුන් වෙන් කරන ලැබුව අය, தேவனுக்காய் அழைக்கப்பட்டவர்கள், උන්වහන්සේනේ කැඳවන விசேஷித்த ලැබුව අය, கூட்டமாய் இருக்கிறவர்கள், විශේෂිත කණ්ඩායමක්, தேவனுடைய பங்காய் இருக்கிறவர்கள். උන්වහන්සේගේ කොටසක් වෙන්න ஆமென். අය. ஹalleluya. சோ හලෙලූයා. எங்களை அவர் பிரித்து எடுத்ததினாலே ඉතින් උන්වහන්සේ අපේ වෙන් நாங்கள் කරගත්ත வேறு නිසා பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். අපි වෙන් කරනු ලැබුවන් ලෙස ඉන්නට பக்கத்துல ඕනේ. பார்த்தவங்க நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்க ලංකනාරේ කියන්නේ வேண்டும். අපි වෙන් කරනු ලැබුවන් ලෙස ඉන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. ஹalleluya. உலகத்தாரை போல நாங்கள் ஓட முடியாது. මේ ලෝකයේ වැසියන් වෙන අපිට உலகத்தை දුවන්න போல බෑ. நாங்கள் வாழ முடியாது. ලෝකයා වගේ ජීවත් உலகத்தார் වන්න බෑ. வாஞ்சிக்கிறது போல நாங்கள் வாஞ்சிக்க முடியாது. ලෝකයා ආශාවන විදිහට ජීවත් ஏனென்றால் වන්න நாங்கள் බෑ. விடுதலைக்காய் அழைக்கப்பட்ட මන්ද අපි ஜனங்கள். නිදහස වෙනුවෙන් කැඳුළු ලැබූ இதிலே සෙනඟ. பேதுருக்கு அவர் சொன்னார், මේ පේතුරුට උන්වහන්සේ කිව්වා இதை உனக்கு மாமிசமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, මේ දේ නුඹට මාංශයවත් රුධිරවත් එළිදරව් பரலோகத்திலே කළේ இருக்கிற නැහැ. தேவனே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ නුඹට பிரியமான එළිදරව් பிள்ளைகளே, කළේ. நான் உங்களுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். සෙනෙවන්තනේ ඔබට එක දෙයක් நீங்கள் කියන්නම්. இயேசுவுக்குள்ளே வளர வேண்டும் என்று சொன்னால், ඔබ යේසුස් වහන්සේ තුළ වර්ධනය වන්නට ඕනේ right, නම් listen carefully. සමන් දෙන්න ඕනේ நீங்கள் කමේ. இயேசுவுக்குள்ளே வளர வேண்டும் என்று ඔබ சொன்னால், යේසුස් වහන්සේ තුළ அல்லது වර්ධනය වන්න தேவனை ඕනේ නම් கிட்டி சேர வேண்டும் என்று නැත්නම් சொன்னால், දෙවිදුන්ට ලං நான் වන්නට ඕනේ නම් பிரசங்கிக்கிறதாலயோ, මම දේශනා நாங்கள் කරන worship නිසාවත් பண்ணுறதுனாலயோ, நமஸ்கார இந்த කරන இடத்தை නිසාවත් அரேஞ்ச் பண்றதுனாலயோ මේ ස්ථානේ සකසන நாங்கள் தேவனிடத்திலே சேர முடியாது. අපි උන්වහන්සේ වෙතට ළඟා වන්න බෑ. கர்த்தரிடத்திலே இருந்து දෙවිදුන්ගෙන් நீங்கள் ஒரு සිට வெளிப்பாட்டை பெற்றாலே அல்லாமல் ඔබ එළිදරව්වක් ලැබුවොත් நீங்கள் මිස ஒருவரும் தேவனிடத்திலே சேர ඔබ முடியாது. එක්කෙනෙක්වත් දෙවිදුන්ට ලං ஒருவனை වන්න බෑ. குமாரன் விடுதலை ஆக்கினால் மாத்திரமே යමෙකුව පුත්‍රයාණන් அவன் නිදහස් කළොත් விடுதலை පමණක් ஆக்கப்பட்டிருக்கிறான். ඔහු නිදහස් அப்ப වෙනවා. நாங்கள் வருவதனாலே ஒன்றுமில்லை, එහෙනම් අපි එන්න නිසා කිසිවක් නැහැ. பிரசங்கிக்கிறதுனாலே ஒன்றுமில்லை, දේශනා කරන නිසා කිසිවක් ஜெபிக்கிறதுனாலே නැහැ. ஒன்றுமில்லை, යාඥා කරන නිසා தேவனால் නොවේ. வெளிப்படுத்தப்பட்டாலே ஒழிய දෙවියන් වහන්සේ එළිදරව් කළොත් நாங்கள் මිස செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. අප විසින් කළ යුතු அப்ப දෙයක් නැහැ. விசுவாசியா இருக்கிற நாங்கள் එහෙනම් ඇදහිලිවන්තයන්ව ඉන්න අපි தேவனிடத்திலே கேட்க வேண்டும், දෙවියන් වහන්සේගෙන් ஆண்டவரே என் ඉල්ලන්නට ඕනේ. கண்ணை திறவும், ස්වාමීනි මගේ ඇස් පහදන්න. என் கண்ணை திறவும், මගේ ඇස් எனக்கு පහදන්න. வெளிப்பாடுகளை தாரும். මට එළිදරව් දෙන්න. சில பேருக்கு சில காரியங்களை குறித்து பேசினால் සමහරක් අයට සමහර දේවල් அவர்களுக்கு ගැන அது කිව්වොත් விளங்குவதில்லை. ඔවුන්ට තේරෙන්නේ නැහැ. விளங்காமல் இருப்பது மாத்திரமல்ல, ඔවුන්ට නොතේරෙනවා පමණක් அவர்களுக்கு නොවේ. கோபம் வருகிறது. ඔවුන්ට කේන්ති යනවා. மற்றவர்கள் அப்படி இருக்கிறார்கள், අනිත් අය වගේ ஏன் எனக்கு ඉන්නවනේ. அப்படி இருக்க முடியாது, ඇයි මට එහෙම ඉන්න எந்த බැරි? பாவம் மாத்திரம் தான் உங்களுக்கு தெரிகிறதோ, මගේ පව් විතරද ඔබට அவர்களுடைய පේන්නේ? கோபம் வரது காரணம் ඔවුන්ට කේන්ති යන්න அவர்கள் හේතුව இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். ඔවුන් තවමත් அவருடைய නොදැන கண்கள் ඉන්නවා. இன்னும் திறக்கப்படாமல் ඔවුන්ගේ இருக்கிறது. ඇස් තාමත් නොපැහැදී காரணம் என்ன? තිබෙනවා. හේතුව කුමක්ද? இருதயத்திலே வாஞ்சை இல்லை. හදවතේ පිපාසය නැහැ. வாஞ்சிக்கிறவர் மேல் கர்த்தர் ஊற்றுகிறார். පිපාසයත්තා කියලා උන්වහන්සේ läගිරෙනවා. வாஞ்சிக்கிறவர்களுக்கு விடுதலை அளிக்கிறார். පිපාස වූවන්ට නිදහස දෙනවා. இந்த நாட்கள்ல මේ කාලවලදී multitask, right, ஒரு வேளையில பல காரியத்தை செய்யக்கூடிய
வழிமுறைகளை இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறது. එකවරම විවිධ දේවල් කරන්නට පුළුවන් හැකියාවන් මේ ලෝකය කියා දෙනවා. ரைட், அதுதான் இந்த உலகத்தின் கற்பனையா இருக்கிறது. ඒක තමයි මේ ලෝකේ நாங்கள் படித்த நாட்கள்ல අපි ඉගෙන ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்ன, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னம், වසර 10කට කලින් ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் கேட்டோம். එක මිනිහෙක් එක වෙලාවකට එක කාරණයක් කරන්න ඕනේ කියන එක තමයි අහලා තියෙන්නේ. இப்பொழுது அப்படி அல்ல. දැන් එහෙම නෙවෙයි. டிவியை போட்டுட்டு படிக்கலாம், ටීවී එක දාලත් ඉගෙන ගන්න පුළුවන්. டிவியை போட்டுட்டு வேதம் வாசிக்கலாம், ටීවී එක දාගෙන ඉන්නදිව බයිබලෙ කියවන්න පුළුවන්. மொபைலை திறந்து விளையாடி கொண்டு sermon கேட்கலாம். මොබයිල් එකේ සෙල්ලම් කරම දේශනා අහන්න පුළුවන්. என்னன்னா எனக்கு முடியும், ඇයි කිව්වොත් මට எனக்கு පුළුවන්. தாளந்து இருக்கிறது මට හැකියාව என்று තිබෙනවා. ஜனங்கள் பேசுகிறார்கள். කියා මනුෂ්‍යයන් කතා කරගන්නවා. ஆகையினாலே එනිසා மல்டி டாஸ்க் என்ற பல காரியத்தை ஒருவாளே செய்யக்கூடிய ஒரு கற்பனையை இந்த உலகம் மனுஷருக்கு கற்றுக் கொடுக்கிறது. එකවරම විවිධ දේවල් කරන්න පුළුවන් කියන හැකියාවක් විශ්වාසයක් මේ ලෝකයේ මනුෂ්‍යයන්ට උගන්වනවා. யார் சொல்லிக் கொடுக்கிறது? කවුද කියලා உலகம் දෙන්නේ? சொல்லிக் கொடுக்கிறது. ලෝකය කියා දෙන්නේ. சபை என்று சொன்னால் சபாව தேவ කිව්වොත් பயத்தோடு දේව බියකින් යුක්තව கர்த்தருக்கு கீழ்ப்படிவை குறித்து, දෙවියන් වහන්සේට කීකරු கர்த்தருடைய වීම ගැන, காரியங்களை குறித்து දේව කාරණා ගැන கற்றுக்கொண்டு උගන්වලා அதிலே நடக்க வேண்டிய இடம்தான் சபை. ඉගෙනගෙන ඒ ඔස්සේ ගමන් කළ යුතු දේ තමයි இன்றைக்கு සභාව. தேவ பயம் கொஞ்சம் கொஞ்சமாய் அகன்று போகிறது. අද දේව බය ක්‍රමක්‍රමයෙන් ඉවත ஏனென்று යනවා. சொன்னால் ඇයිද නම් வாஞ்சை இல்லை, පිපාසය නැහැ, வழிபாடு இல்லை. එලිදරව්වක් නැහැ. என்ன இல்லை? කුමක්ද නැත්තේ? வாஞ்சை இல்லை, පිපාසයක් නැහැ. ஆகையினால் வெளிப்பாடு இல்லை. ඒ නිසා එලිදරව්වක් නැහැ. சபையிலே நாங்கள் தேடுவதெல்லாம் අපි සභාවේ සොයන සියල්ලම எனக்கு ஏதாவது நன்மை உண்டாகுமா, මට මොනවා හරි යහපතක් සිදු වෙයිද? நன்மைக்காகத்தான் நாங்கள் தேவனை தேடுகிறோம். යහපත දක්වා තමයි අපි දෙවිඳුන් ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது? බයිබලෙ කුමක්ද பேதுருவே, කියන්නේ? உனக்கு மாமிசமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை, පේත්‍රුස් නුඹට මේක එලිදරව් කරේ මාංශයවත් රුධිරයවත් නොවේ. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. ස්වර්ගයේ ඉන්න அப்படி මගේ என்று පියාණන් சொன்னால் වහන්සේ නම් மாமிசமும் இரத்தமும் உங்களுக்கு தேவனை குறித்து வெளிப்படுத்த போவது இல்லை. මාංශයවත් රුධිරයවත් ඔබට දෙවියන් වහන්සේ ගැන එලිදරව් කර දෙන්න பணம் යන්නේ பொருள் නැහැ. உங்களுக்கு வெளிப்படுத்த போவது இல்லை. ඔබගේ රන් රිදී ඔබට එලිදරව් කරන්න දෙන්නේ නැහැ. என்ன உங்களுக்கு வெளிப்பாட்டை கொண்டு போறது? කොයි දේද එලිදරව්වගෙන දෙන්නේ? தேவனிடத்திலே இருந்து வருகிற வெளிப்பாடு. දෙවියන් වහන්සේගෙන් சொல்லுங்க. සිට එන එලිදරව්ව කියන්නේ. பரலோகத்திலே இருந்து வருகிற வெளிப்பாடு. කියන්නේ ස්වර්ගයෙන් එන එලිදරව්ව. பரலோகத்திலே இருந்து வருகிற வெளிப்பாடு. ස්වර්ගයෙන් එන එලිදරව්ව. திரும்ப சொல்லுங்க, பரலோகத்திலே இருந்து வருகிற නැවත வெளிப்பாடு. කියන්නේ ස්වර්ගයෙන් එන එලිදරව්ව. அப்படி என்று சொன்னால் එසේනම් நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும், ஆண்டவரே අපි පිපාසවන්ට ඕනේ எனக்கு ස්වාමිනී. வெளிப்பாட்டை தாரும். මට එලිදරව්වක් දෙන්න. You understand? තේරෙනවද? எனக்கு வெளிப்பாட்டை தாரும். මට එලිදරව්වක් நாங்கள் දෙන්න. வேதத்தை வாசிக்கிறோம், අපි බයිබලය කියවනවා. வாசிச்சு போட்டு எழுப்பி போகிறோம். කියවලා නැගිටලා යනවා. ஆனால் எழுதி இருக்கிறது எங்களுக்கு கிரியப்படுத்த முடியாமல் இருக்கிறது. ஏன்? ඇයි ලියා තිබෙන එක අපිට ක්‍රියාවට දමන්න බැරුව ඉන්නවා? ඇයි? வெளிப்பாடு இல்லை. එලිදරව්වක් නැහැ. தேவ வசனம் வல்லமையோடு வரவில்லை. දේව වචනේ බලයෙන් යුක්තව ඇවිල්ලා නැහැ. எங்களுக்குள்ளே கண்களை திறக்கவில்லை. අප තුල ඇස් පැහැදිලා නැහැ. மத்தேயு 13 வேதம் சொல்கிறது, මතෙව් 13 බයිබලය කියනවා உணர்வோடு தேவனுடைய வார்த்தையை கேட்காவிட்டால் සංවේදීව දෙවියන් වහන්සේගේ වචනේ ඇසුවේ என்னுடைய නැත්නම් இருதயத்தில் இருக்கிறது என் சத்துரு பொறுக்கி கொண்டு போய். අපගේ හද තුල තිබෙන දේත් යක්ෂයා අහුලාගෙන යනවා. ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் கேட்கும் பொழுது එහෙනම් අපි අසද්දී உணர்வோடு கூட தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். සංවේදීව අපි දේව වචනේ பக்கத்துல අසන්නට பாத்தீங்க, ඕනේ. உணர்வோடு கேட்க வேண்டும். ළඟිනට කියන්නේ සංවේදීව අසන්නට ඕනේ. ஹல்லேலூயா. Hallelujah. வெளிப்பாடோடு தான் தேவன் எங்களோடு பேசுகிறார். එලිදරව් සමග තම උන්වහන්සේ திருப்பங்கள் කතා என்னோடு கூட කරන්නේ. මා සමග හරවා ගන්න. எபேசியர் 1:23 வசனம். එපිස 1:23 වෙනි වගන්තිය. If you really understand this, සැබවින්ම ඔබ මේක තේරුම් ගත්තා නම්, இந்திய சப்ஜெக்ட்ஸை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களா இருந்தால் අද මාතෘකාව ඔබ තේරුම් ගත්තා நீங்கள் නම් ஒரு நாளும் விசுவாசத்திலிருந்து விழுந்து போக மாட்டீர்கள். කිසිදාක ඔබ ඇදහිල්ලේ වැටි යන්නේ නැහැ. ஒரு நாளும் விழுந்து போக மாட்டீர்கள். කිසිදාක ඔබ වැටි යන්නේ නැහැ. ஆகையினால் தான் மிக ஆறுதலாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். ඒ නිසා බොහෝම නිවාඩු පාඩු ඔබට උගන්වන්න මම කැමති වන්නේ. 20 வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போறோம். 20 වෙනි වගන්තියේ සිට කියවමු. 21 இருந்து, அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்திலே உட்காரும்படி செய்து
எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புறவராய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். සියලු අධිපතිකම් 21 වෙනි වගන්තියේ සියලු අධිපතිකම් වලටත් බලයටත් පරාක්‍රමයටත් ස්වාමිකමටත් මේ ලෝකේ පමණක් නොව පරලෝකේ සඳහන් කළ ද සියලු නම් වලටත් වඩා උසස් කොට ස්වර්ගීය ස්ථානවල තමන් දකුණු පැත්තේ හිදුවා සියලු දේවල් උන්වහන්සේගේ පාදවලට යටත් කොට සභාව උදෙසා සියල්ලට ප්‍රධානියා වෙන්න උන්වහන්සේ නියම කළසේක. ඒ සභාව නම් සියල්ල තුල සියල්ල සම්පූර්ණ කරන තනන් වහන්සේගේ පූර්ණකම වන උන්වහන්සේගේ ශරීරයයි. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது விளங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. මේ වගන්තිය කියවද්දි තේරුම් ගන්නට මඩක් අපහසුයි. எழுதப்பட்டிருக்கிற முறை මේක ලියා තිබෙන ශෛලය விளங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான முறை. මේක තේරුම් ගන්නට ටිකක් இது අපහසු என்ன විදිය. சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் කුමන්ත මේ කියන්නේ නම් கீழ் பக்கத்திலிருந்து வாசிப்போமா இருந்தால் පහළ කොටසේ සිට අපි කියනවා නම් எல்லாவற்றையும் සියල්ලන් எல்லாவற்றாலும் සියල්ල තුල ஓகே நிரப்புறவராகிய நிறைவாகிய சரீரமான சபை සියල්ලන් තුල සියල්ල සම්පූර්ණ කරන තනන් වහන්සේගේ පූර්ණකම වෙන සභාව. எல்லாவற்றையும் சொன்னால் என்ன සියල්ල எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் සියල්ල කියන්නේ කුමක්ද? අපිට තිබෙන எங்களுக்கு இருக்கிற සියල්ලම எல்லாரையும் අප තුල ඉන්න සියල්ලෝම எல்லாவற்றாலும் நிரப்புகிற සියල්ලන්වම සියල්ල තුලින් සම්පූර්ණ நாங்கள் කරන வளர்ந்த சமயத்தின்படி අපි හැදී වැඩියා වූ ආගම ධර්මය තුල நாங்கள் பணம் வேணும்னு சொன்னால் අපිට මුදල් ඕනේ නම් ஒரு கோவிலுக்கு போவோம். එක කෝවිලකට යනවා. கல்வி வேணும்னு சொன்னால் නුවණ ඕනේ නම් இன்னொரு கோவிலுக்கு போவோம். තව තැනකට යනවා. ரைட் விடுதலை வேணும்னு சொன்னால் නිදහස ඕනේ නම් இன்னொரு கோவிலுக்கு போவோம். ஆனால் නමුත් இயேசு கிறிஸ்துவோ යේසුස් වහන්සේ නම් தெய்வங்கள் எல்லாத்துக்கும் தேவனானவர். සියලු දෙවිවරුන්ට දෙවියන් වහන්සේව සිටිනවා. ஹalleluya. හලෙලූයා. கல்விக்கு மாத்திரமல்ல දැනුමට පමණක් செல்வத்துக்கு නෙවෙයි. மாத்திரமல்ல ධනයට පමණක් இவர் නෙවෙයි. எல்லாத்துக்கும் தேவனானவர். සියල්ලන්ටම என்ன දෙවියන්. சொல்ல வருகிறேன்னு சொன்னால் මොනවද ඔබට කියන්නේ නම් இயேசு கிறிஸ்து යේසුස් இவர்கள் වහන්සේ எல்லாத்துக்கும் மேலான தேவன். මේ සියල්ලට ඉහළින් ඉන්න දෙවි அவர் කෙනෙක්. தேவாதி தேவன். උන්වහන්සේ දෙවිදුන්ගේ அவர் දෙවිදුන් கர்த்தாதி கர்த்தர். ස්වාමින්ගේ ස්වාමීන් சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தி அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தப்பட்டுள்ளது. සියල්ලම උන්වහන්සේගේ පාදයට යටත් කර තිබෙනවා. ஹalleluya. ஹalleluya. எல்லாவற்றையும் සියල්ල எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராய සියල්ලන්ව සියල්ල තුළ සම්පූර්ණ நிறைவாகிய කරන சரீரம். සම්පූර්ණ වන ශරීරය. பக்கத்துல வச்சுங்க நிறைவாகிய சரீரம். ලංකේනාට කියන්නේ සම්පූර්ණ சபை ශරීරය. என்று சொன்னால் සභාව යනු நிறைவு நிறைந்த இடம். සම්පූර්ණත්වයේ තිබෙන ස්ථානයක්. ஹalleluya. சபை என்ன? සභාව කුමක්ද? நிறைவு நிறைந்த இடம். සම්පූර්ණත්වය පිරුණු இந்த ස්ථානයක්. நிறைவு நிறைந்த இடம் என்னவாம்? සම්පූර්ණත්වය පිරුණු ස්ථානය කුමක්ද? இயேசுவின் சரீரம். යේසුස් වහන්සේගේ ශරීරයලු. ஓ ஹalleluya. හලෙලූයා. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து අපි සියල්ලන් එකතු இயேசுவின் වෙලා சரீரமாய் இருக்கிறோம். යේසුස් වහන්සේගේ ශරීරයයි. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. இயேசுவின் சரீரமாகிய இந்த சரீரத்திற்கு இந்த சபைக்கு යේසුස් වහන්සේගේ ශරීරය කියන මේ සභාවට இயேசு தலையாயிருக்கு. යේසුස් වහන්සේ තමයි හිසව සිටින්නේ. இப்ப நாங்கள் எடுத்துக்கொள்வோம். දැන් අපි බලමු. இவாஞ்சிய உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். උදාහරණයක් වශයෙන් මේ ඉවැන්ජිව ගමු. வேதம் சொல்றது බයිබලයේ இந்த කියනවා சரீரமானது මේ ශරීරය இயேசு இந்த 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 பாடி இவருக்கு இருக்கிற இந்த சரீரம் ඇගේ ශරීරය இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவும் சபையாகவும் යේසුස් වහන්සේගේ ශරීරය ලෙස සභාව ලෙස இந்த தலை இயேசு என்று வேதம் சொல்லுது. මේ හිස යේසුස් වහන්සේ කියලා அப்ப බයිබලයේ நாங்கள் කියනවා. எல்லாரும் இந்த பாடியா இருந்தால் අපි සියල්ලෝම මේ ශරීරය இந்த නම් பாடியில் எத்தனை அங்கங்க இருக்கிறது? මේ ශරීර අවයව කීයක් තිබෙනවද? கை இருக்கிறது, අත තියෙනවා, கால் இருக்கிறது, කකුල තියෙනවා, விரல்கள் இருக்கிறது, ඇඟිලි තියෙනවා, இருதயம் இருக்கிறது, හදවත තියෙනවා, லிவர் இருக்கிறது, பெனහල குடல் තියෙනවා, இருக்கிறது. ඒ எல்லா அவயவமும் இந்த சரீரத்திலே காணப்படுகிறது. ඒ හැම අවයවයක්ම ඇතුළාන්තේ තිබෙනවා. ரைட்? இவ்வளவு சரீரத்துல நடக்கிற நடைமுறைக்கும் මේ ශරීරයේ සියලුම இந்த ක්‍රියාකාරීත්වයට தலையில சின்ன ஒரு பிரெயின் இருக்கு. මේ ඔළුවේ පුංචි මොලයක් இது තියෙනවා. சொல்லுது මේ මොලය இந்த කියනවා சரீரம் முழுக்க என்ன செய்ய வேண்டும்? මේ ශරීරය මොනවද කරන්න ඕනේ இந்த කියලා. மூளையில ஏதாவது ஒன்று பிசகு வருமா இருந்தால் මේ යම් කිසි මොලේ ආබාධයක් එනවා නම් ஒரு நரம்பு காய்ந்து
பாய்ந்தால் එක නහරයක් වියලී ගියොත් எத்தனையோ மில்லியன் கணக்கான நரம்புகள் இருக்கிறது. මිලියන ගණනාවක அதுல ஒரு නහර තියෙනවා. செல் செத்து போனால் එක ශෛලයක් මිය ගියොත් இந்த சரத்துல ஏதோ ஒரு பங்கு வேலை செய்யும். මේ ශරීරයේ කොටසක් වැඩ அப்ப කරන්නේ இந்த නැහැ. சரீரம் முழுக்க එහෙනම් මේ මුළු ශරීරයම இந்த பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுறது. මේ මොළයෙන් තමයි வேதம் පාලනය என்ன சொல்லுது? වෙන්නේ. බයිබලයේ කුමක්ද இந்த කියන්නේ? சபையாகிய இந்த 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 சரீரம் මේ සභාව කියන මේ ශරීරය இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. යේසුස් වහන්සේගේ ශරීරයයි. இயேசு தலையாய் இருக்கிறார். යේසුස් වහන්සේ හිස. ரைட்? அப்ப நாங்க ஒரு ஆள் ஒரு கை, එන අපි එක්කෙනෙක් එක අතක් ඇඟිල්ල, அடுத்த நாள் விரல், අනිත් කෙනා ඇඟිල්ල, அடுத்த ஆள் இருதயம், අනිත් කෙනා හදවත, அடுத்த ஆள் கால், අනිත් එක්කෙනා කකුල, அடுத்த ஆள் கழுத்து. අනිත් එක්කෙනා බෙල්ල. ஒவ்வொருவர் ஒவ்வொரு அவயவம். එක එක්කෙනා එක එක අවයව. பக்கத்துல பாத்துங்க, ஒவ்வொருவர் ஒவ்வொரு அவயவம். ළඟ එක එක්කෙනා එක එක අවයව. ஹalleluya. Hallelujah. இந்த சரீரத்தில் எவ்வளவு அவயவங்கள் தேவையோ இந்த சரீரம் ஒழுங்காய் கிரியப்பட, මේ ශරීරයේ හරියට ක්‍රියාත්මක වන්ට මේ අවයව කෙතරම් වැදගත්ද? அதே போல ඒ වගේම சபையில நாங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவுக்கு முக்கியம். සභාවේ අපි සියල්ලෝම යේසුස් වහන්සේට වැදගත්. ஹalleluya. thank you Lord. Hallelujah. right? அப்ப இப்ப நாங்கள் பார்க்கிறோம் එන අපි இந்த දකිනවා சரீரமாகிய சபை මේ ශරීරය නම් වූ සභාව நிறைவானதாய் காணப்படுகிறது. සම්පූර්ණව ஏன் තිබෙනවා. அது நிறைவாய் இருக்கிறது? ඇයි ඒක සම්පූර්ණව அவர் තිබෙන්නේ? எங்கள் தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். උන්වහන්සේ අපේ අවශ්‍යතාවයන් සම්මුඛවන්ට அவர் සෑහේය. எல்லாருக்கும் ஊற்றுகிறார். උන්වහන්සේ සියල්ලන්ට எல்லா වගුරනවා. பாத்திரங்களிலும் ஊற்றுகிறார். සෑම පාත්‍රයකට වගුරනවා. எல்லாரையும் සම ஆசீர்வதிக்கிறார். කෙනාට ආශිර්වාද කරනවා. எல்லாரையும் நிறைவாய் සම மாற்றுகிறார். කෙනා පූර්ණ කරනවා. அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, එහෙනම් ඔබට දැන් ஏன் ප්‍රශ්නයක්. ரட்சிக்கப்பட்டதன் பின்பு ඇයි ගැලීම சில ලැබුවා பேர் පසුව பாவத்தில் இருக்கிறார்கள், සමහර අය சில පාපේ பேர் இந்த ඉන්නවා, நேரம் கோபத்தில் සමහර අය இருக்கிறார்கள், කෝපයෙන් சில பேர் කිපෙනවා, இச்சையில සමහර இருக்கிறார்கள், අය තෘෂ්ණාව சில பேர் තුළ ඉන්නවා, போராடி கொண்டிருக்கிறார்கள், සමහර අය පොර சில බදනවා, பேருக்கு விடுதலை இல்லை, பிசாசும் தொல்லையாய் යක්ෂ இருக்கிறது. බලවේගවලින් නිදහස නැහැ இப்ப සමහර අයට. சபை நிறைவான ஒரு இடமா இருந்தால் ඒ සභාව සම්පූර්ණ ස්ථානයක් ஏன் නම් குழப்பம், ඇයි කැළඹිල්ල? ஏன் விடுதலை இல்லை? ඇයි නිදහස இது නැත්තේ? எங்கள் எல்லாருக்கும் கேள்வியா ඒවා இருக்கு. අපිට இன்னொரு ප්‍රශ්නාර්ථයක්. கேள்வி, තවත් දෙයක්. ஏன் ஒரு சிலர் நல்லா இருக்கிறார்கள், ඇයි සමහරක් අය හොඳින් ඉන්නවා, ஒரு சிலர் விடுதலை இல்லாமல் තවත් இருக்கிறார்கள்? සමහරක් අය ஒரு නිදහස නැතුව சிலருக்கு ඉන්නවා. ஆசீர்வாதம் வருகிறது, සමහරකට ආශිර්වාද ஒரு එනවා. சிலருக்கு ஆசீர்வாதம் இல்லை. සමහරකට ආශිර්වාදය නැහැ. காரணம் என்ன? හේතුව நாங்கள் කුමක්ද? எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள். අපි සියල්ලෝම ஏன் යේසුස්ගේ இப்படியாய் දරුවන්. வாழுகிறோம்? ඇයි අපි මෙහෙම ජීවත් Right? වන්නේ? நான் நினைக்கிறேன் முதலாவதாக அல்லது பெரும்பாலாக 3 காரணத்தை நாங்கள் எடுக்கலாம். මම හිතනවා අපි විශේෂිත කොට කරුණු තුනක් කිය ගන්න පුළුවන්. ஒன்று, එකක් எங்களுடைய அறிவு குறைவு. අපේ දැනුම நாங்கள் අඩුකම. எப்படி இருப்பது காரணம் அறிவு குறைவு. අපි මෙහෙම ඉන්නට හේතුව දැනුම නැතිකම. Right? நாங்கள் அவரை குறித்து அவர் எங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்ற அறிவு எங்களிடத்தில் இல்லை. දැන් උන්වහන්සේ ගැන උන්වහන්සේ කුමක්ද කියා තිබෙන කියන දැනුම අපිට නැහැ. அந்த அறிவு இல்லாததினாலே ඒ දැනුම නැති නිසා நாங்கள் கர்த்தரை கிட்டி சேர முடியாமல் இருக்கிறோம். උන්වහන්සේට ළඟාවන්ට இதுதான் නොහැකිව තියෙනවා. முதலாவது பெரிதான ஒரு காரணம். ප්‍රධාන පළමු දේ මේක තමයි. எனக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் விடுதலை என்றால் ද මට යේසුස් වහන්සේගේ ලේවලින් නිදහස உங்களுக்கும் නම් அதே இரத்தத்தில் விடுதலை உண்டு. ඔබටත් ඒ ලේවලින් නිදහස என்னை තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவினால் මාව යේසුස් වහන්සේගේ உங்களையும் හේතුව கழுவ உண்மை உள்ளது. ඔබවත් සෝදන්න காரணம் විශ්වාසවන්තයි. என்ன? காரியம் என்னன்னு சொன்னால், දැන් කාරණේ කුමක්ද නම් நான் ஒருவர் இயேசுவின் இரத்தத்திலே பாவ அறிக்கை செய்து දැන් එක්කෙනෙක් යේසුස් වහන්සේගේ ලේවලින් පව්කමාව அதன் අරගෙන பின்பு அவர் விசுவாசிக்கிறார், நான் நீதிமான். ඉන්පසු අදහනෝ මම ධර්මිෂ්ඨෙක්. Right? இன்னொருவர் තව කෙනෙක් அறிக்கை செய்கிறார், ප්‍රකාශ කරනවා ஆனால் விசுவாசிப்பது, නමුත් විශ්වාස කරන්නේ නැහැ. ஜெபிக்கிறார், යාඥා කරනවා விசுவாசிப்பதில்லை. විශ්වාස කරන්නේ නැහැ. திரும்பவும் பாவ உணர்வு, නැවත පාපේ සිතුවිලි, குற்ற உணர்வு. ඒ දොස් පැවරීමේ සිතුවිලි. ஆகையினாலே விசுவாச வளர்ச்சி அங்கே இல்லை. ඒ නිසා ඇදහිල්ලේ වර්ධනය එතන නැහැ. அறிவு குறைவினாலே දැනුම அவர்கள் මදකම නිසා நினைக்கிறார்கள், ඔවුන් நான் හිතනවා ஏதோ செய்து கர்த்தரிடத்திலே போக வேண்டும். මම යම් දෙයක් කරලා තම උන්වහන්සේ ළඟට යන්න நீங்கள் ඕනේ. ஒன்றும் செய்ய தேவையில்லை. ඔබ කිසිවක් කරන්න ඕනේ எபேசியர் නැහැ. 2:8 சொல்கிறது, එපිස 2:8 කියනවා. கிருபையினாலே கருணாவே விசுவாசத்தை கொண்டு ඇදහිල්ලෙන් நீங்கள் අරගෙන ரட்சிக்கப்பட்டீர்கள். ඔබ ගැලවීම இப்ப ලැබුවා. கிருபை என்ன? දැන් කරුණාව කුමක්ද? உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. ඔබව මෙතනට ගෙනත් கிருபை என்ன? තිබෙන්නේ. කරුණාව කුමක්ද? இயேசு உங்களுக்காய் சிலுவையில மரித்தது. යේසුස් ඔබ වෙනුවෙන් කුරුසියේ මිය கிருபை යෑම. என்ன? කරුණාව அவர் කුමක්ද? உங்களை
நேசிப்பது. උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කිරීම. இப்ப இவ்வளவுத்தையும் அவர் உங்களுக்கு பொக்கிஷமாய் දැන් கொடுத்திருக்கிறார். මෙච්චර දේ උන්වහන්සේ ඔබට වස්තුවක් කොට දීලා තිබෙනවා. நீங்க என்ன செய்யணும்? දැන් ඔබ මොනවද කියන්නේ? நீங்க விசுவாசிக்க வேண்டும். ඔබ මොනවද කරන්න ඕනේ? ඔබ විශ්වාස කරන්නට ඕනේ. சொல்லுங்க விசுவாசிக்க කියන්නේ வேண்டும். විශ්වාස කරන්න ඕනේ. கிருபையினாலே அல்ல, ක්‍රියාවෙන් නොවේ. கிருபையை நாங்கள் விசுவாசித்தால், කරුණාව කෙරෙහි විශ්වාස கிருபையில කළොත්, நாங்கள் நடந்தால் කරුණාවෙන් ඇවිද්දොත් எங்களுக்கு குற்றமான சாட்சி வர முடியும். අපිට වැරදි හෘද சாட்சிයක් ரோமர் ඇතිවන්නේ 8 නැහැ. அதிகாரம் 1-2 சொல்லுகிறது, රෝමාටේ 1:2 කියනවා. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் යමෙක් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ සිටින්නේ නම් அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ඔහුට දඬුවමට පත් කිරීමක් නැහැ. விசுவாசத்தினாலே ඇදහිල්ලෙන් ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். ආබ්‍රහම් ධර්මිෂ්ඨ அப்ப කරන நாங்கள் ලැබුවා. ஏன் இன்னும் இப்படியா இருக்கிறோம்? එහෙනම් අපි ඇයි තවමත් මෙහෙම ඉන්නේ? அறிவு குறைவு, දැනුම නැතිකම, விசுவாச குறைவு. ඇදහිල්ල නැතිකම. ரைட்? அடுத்ததாக ඊළඟට நாங்கள் அறிவு எங்களுக்குள்ள வந்ததின் பின்பு දැන් දැනුම අප තුළට ආවන් පසුව படுத்துவது இல்லை. එය ක්‍රියාවට නංවන්නේ නැහැ. எப்பொழுது சொல்லுவோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம். හැම වෙලේම අපි මොනවද කියන්නේ? හෙට කරමු, හෙට බලමු, හෙට කරමු. கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், நாளைக்கு செய்வோம். උන්වහන්සේ මට සවිය දෙයි, හෙට කරමු. எப்பொழுது நாங்கள் பிற்போட்டு கொண்டே இருக்கிறோம். සම්ම විටම ප්‍රමාද කරමින් ඉන්නවා. அப்ப பிற்போடுகிறதுனாலே දැන් ප්‍රමාද எங்களுக்கு කිරීමෙන් விடுதலை இல்லை. අපිට නිදහස නැහැ. You understand? තේරෙනවද? இன்றைக்கு வேத வசனம் ஒன்று சொல்லுகிறது. අද වචනේ යමක් කියනවා. இன்றைக்கு வேதம் சொல்லுமா இருந்தால் අද බයිබලේ කියනවා இந்த නම් சூழ்நிலைக்கு நீ பேசாதே. මේ වාතාවරණේ නුඹ කතා කරන්න එපා. ரைட்? என்று சொன்னால் එහෙම කිව්වොත් நாங்கள் அதை வாசிக்கிறோம். අපි அந்த කියවනවා சூழ்நிலை 2 மணித்தியாலத்திலே வரும் பொழுது පැය දෙකකින් පස්සේ වාතාවරණයක් එද්දී நாங்கள் அடி தவறி விடுகிறோம். අපි පැකිලෙනවා. அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? ඒ වෙලාවට මොනවද වෙන්නේ? தேவையில்லாத தேவையானது எல்லாத்தையும் பேசி விடுகிறோம். අවශ්‍ය අනවශ්‍ය හැම දෙයක්ම කතා කරනවා. பிரச்சனை கூடுகிறது. ප්‍රශ්නය වැඩි වෙනවා. ஹல்லேலூயா. හලලූයා. ஒரு சகோதரி வந்தார்கள் என்னிடத்துல, එක සහෝදරියක් මා ළඟට ආවා. சிஸ்டர் நான் வேலையை விட போகிறேன். සිස්ටර් මම රැකියාව අත්හරින්නයි. நான் சொன்னேன் வேலையை விடாதே. මං කිව්වා එපා. ஏனென்று சொன்னால் இப்ப அவசரப்படாதே. ඒගොත් දැනෙන් හදිස්සි වෙන්න இன்னும் එපා. ஒரு 2-3 மாசம் பொறுத்துக்கொள். තව මාස දෙක තුනක් ඉවසන්න. கர்த்தர் ஒரு வழியை திறக்கும் வரைக்கும் நீ இந்த இடத்துல அமைதியாயிரு. උන්වහන්සේ වෙන යම් මාර්ගයක් විවෘත කරනකම් ඔබ ටිකක් ඉන්න. அவர்கள் சொன்னார்கள், இல்ல சிஸ்டர், நிறைய ரீசன்ஸ் நான் ஏன் வேலையை விட வேண்டும். අය බොහෝ හේතු කිව්වා. ඇයි රැකියාව අත්හරින්න යන්නේ කියා. நான் சொன்னேன், அதை விட இவ்வளவு ரீசன் இருக்கிறது, நீ ஏன் விடக்கூடாது? ඉතින් வேலை விடாமல் அந்த வேலையை தொடர்ந்து செய்வதற்கு නුඹ රැකියාව අත්නෑර රැකියාව කරන්නට ஒரு 10 ரீசன் நான் காட்டினேன். තව හේතු 10ක් මං ඇයට පෙන්නුවා. அவருக்கு தெரியவில்லை. ඇයට ඒක තේරුනේ She නෑ. said no. ඇයි කිව්වා නෑ. I can't work. මට බෑ වැඩ I කරන්න. can't work with this boss. මට මේ බොස් එක වැඩ කරන්න බෑ. திடீரென மற்றால் போனார்கள், வேலையை விட்டார்கள். පසුදා ගියා අත්හැරිය වැඩේ. அந்த பாஸ் நீ போன்னு சொல்லவில்லை, நில்லன்னு சொல்லவில்லை, ඒ බොස් කිව්වේ නෑට යන්න කියලාවත් ඉන්න කියලාවත්. ஒரு பொசிஷன் சொல்லவில்லை. කිසිම இப்ப இது පිළිතුරක් இவக்கும் ஷாக், பாஸுக்கும் ஷாக். දැන් මෙයටත් කම්පනයක් බොස්ටත් කම්පනයක්. இப்ப வேலை தேடுகிறார்கள். දැන් රැකියා සොයනවා. அதே போல வேலை கிடைக்கவில்லை. ඒ වගේම රැකියා அவர்கள் ලැබුණේ නෑ. நினைத்தார்கள் இதை விட கூட கிடைக்கும். ඔවුන් හිතුවා මීට වඩා වැඩියෙන් ලැබෙයි කියලා. கிடைக்கவில்லை. ලැබුණේ නෑ. வீசா பிரச்சனை. වීසා ප්‍රශ්න மிகவும் ஸ்ட்ரகிள் பண்ணுகிறார்கள். බොහෝ පොරබදනවා. கர்த்தர் அன்றை பேசினால் උන්වහන්සේ යමක් நாங்கள் அதை කතා அப்படியே කළොත් எடுத்துக்கொள்ளுங்க. மாமிசம் விடுவதில்லை. අපි ඒක එසේම ගන්නට අපේ මාංශයට எங்கட දෙන්නේ නෑ. மாமிசம் அதிக காரணங்களை காட்டுகிறது. අපේ මාංශේ බොහෝ හේතුන් ஏன் පෙන්වනවා. நான் இதை செய்யக்கூடாது? ඇයි මට මේ දේ කරන්න அல்லது බැරි? ஏன் எனக்கு வேதத்துக்கு கீழ்ப்படிய முடியாது என்று அநேக ரீசன் இருக்கிறது. ඇයි මට බයිබලයට කීකරවන්න බෑ කියන බොහෝ හේතුන් තබාගෙන பாவத்தை ඉන්නවා. விட்டு ஏன் வர முடியாது என்று அநேக காரணம் இருக்கிறது. පාපෙන් එළියට එන්න බැරි කියලා බොහෝ හේතුන් තියාගෙන ඉන්නවා. நிச்சயமாக பிசாசு உங்களுக்கு காரணம் காட்டுவான். අනිවාර්ය යක්ෂය ඔබට හේතු පෙන්වයි. நீங்கள் பாவத்தில் இருக்கும் வரைக்கும் ඔබ පාපේ ඉන්න நீங்கள் තාක්ම இயேசுவின் சரீரமாய் இருக்க முடியாது. ඔබට බෑ යේසුස් වහන්සේගේ ශරීරේ වන්නට. ஏனென்று சொன்னால் ஐதுனா? வேசித்தனம், விபச்சாரம், கொலை இப்படியான காரியங்கள் தேவனை விட்டு தூர வைக்கிறது. වෛශාකම කාම මිත්‍යාචාරය මරණය කියන දේවල් දෙවියන් වහන්සේගෙන් අපි ඈත් කර තබනවා. வேதம் சொல்லுறது பைபிளே விக்கிர කියනවා. ஆராதனைக்காரரும், ரூப வந்தனா வேசி கருவாங்க, மார்க்கத்தாரும், வைஷாக்கம் பொய் කරන්නෝද, சொல்லுகிறவர்களும் බොරු කියන්නෝද, தேவனுடைய ராஜ்யத்திலே உட்பிரவேசிக்க முடியாது. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුළු නොවන්නෝය. நாங்கள் சொல்றோம், ஆபத்துக்கு போய் சொன்னால் பாவம் இல்லை. අපි කියනවා හදිස්සියට බොරුවක් කිව්වොත් පාපයක් නොවේ කියලා. ரைட்? ஆபிரகாமும் தான் சொன்னானே. ආබ්‍රහමත් කිව්වනේ.
அதுக்கு வேதத்திலே இருந்து 2 வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். බයිබලෙනුත් වගන්ති දෙකක් අපි අරන් පෙන්නනවා. ஆகையினால கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார். ඒ නිසා උන්වහන්සේ මාව පිළිගනි. ஏற்றுக்கொள்றதையும் ஏற்றுக்கொள்ளாதையும் நான் நியாயம் தீர்க்க முடியாது. පිළිගන්න එක පිළිනොගන්න එක ගැන මට ஆனால் මොකක් කියන්න வேதம் බෑ. சொல்கிறது නමුත් நீ බයිබලයේ இப்படித்தான் நடக்க வேண்டும். මේක මෙහෙම තමයි වෙන්නට ඕනේ. ஹalleluya. அவர் හලෙලූයා. எல்லாத்தையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய උන්වහන්සේ සියල්ලම සම්පූර්ණ කරන්නා වූ சரீரமான சபைக்கு සම්පූර්ණ වූ සභාව නම් වූ ශරීර නම් වූ සභාවට எல்லாவற்றிற்கும் மேலான தலையானார். සියල්ලට ඉහළින් හිසව සිටිනවා. ஹalleluya. ஹalleluயா. ஹalleluya. ஹalleluயா. அப்ப இந்த சபைக்கு தலையா இருப்பது யார்? එහෙනම් මේ සභාවේ හිස කවුද? இயேசு கிறிஸ்து. යේසුස් වහන්සේ. இந்த சபை இயேசுவுக்கு சொந்தம். මේ සභාව යේසුස් වහන්සේට අයිති. சரீரமாகிய சபை. ශරීරේ නම් වූ அப்ப இந்த සභාව. சரீரத்திலே ஒரு அவயவம் தாக்கப்பட்டு போனால் එහෙනම් මේ සභාව ශරීරයේ එක අවයවයක් බාධා වුණොත් அது இயேசுவுக்கு வேதனை. ඒක යේසුස් වහන්සේට වේදනාවක්. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. ஹalleluya. நாங்கள் சபையை தாக்கினால் අපි සභාවට යම් அது බලපෑමක් ඇති இயேசுவுக்கு කළොත් வேதனையா ඒක இருக்கிறது. යේසුස් වහන්සේට වේදනාවක් எபேசியர் වෙනවා. 2 அதிகாரம் 19 வசனத்துக்கு நாங்கள் திருப்போம். එපිස 2:19ට අපි හරවා ගනිමු. எபேசியர் 2:19 ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து ඒ නිසා නුඹලා තවත් විදේශිකයෝවත් ආගන්තුකයෝවත් නොව ශුද්ධවන්තයන් සමග එක නුවර වැසියෝව දෙවියන් වහන්සේගේ පවුලේ අයවල්ව සිටින්නහුය. அப்ப நீங்கள் யார் இப்பொழுது? ඔබ කවුද? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் யார்? යේසුස් වහන්සේගේ ලේවලින් මුදුන් ලැබුවන් කවුද? நாங்கள் அந்நியர் அல்ல, අපි විදේශිකයන් நாங்கள் නොවේ. பரதேசிகள் அல்ல, ආගන්තුකයන් நாங்கள் නොවේ. பரிசுத்தவான்களின் கூட்டத்தோடு ஒரே நகரத்தாராய் இருக்கிறோம். අපි ශුද්ධවන්තයන්ගේ කණ්ඩායමේ එකම නුවර වැසියන්ව ඉන්නවා. ஒரே குடும்பம், ළඟ එකම පවුලක්. ஒரே ஜாதி, එකම ජාතිය. ஒரே கூட்டம். එකම කණ්ඩායමක්. ஹalleluya. ஹalleluya. ஒரு கூட்டம் மீன் ஒருமிக்கத்தான் நீந்தும். මාළු රෑනක් එකවර තමයි යන්නේ. ஒரு கூட்டம் பறவைகள் ஒருமிக்கத்தான் பறக்கும். කුරුල්ල රෑන එකවර තමයි ගෙලෙන්නේ. ரைட்? ஒரு கூட்டம் மிருகம் ஒருமிக்கத்தான் இருக்கும். එක සතුන් කණ්ඩායමක් එකවර තමයි ඉන්නේ. அவைகளுக்குள்ளே பிரிவு இல்லை. ඔවුන් තුල බෙදීමක් எறும்பு නැහැ. போறதை கண்டிருக்கிறீர்களா? ඔබ දැකලා තියෙනවද කුහුඹී යන එක? ஒன்று போனால் அதுக்கு பின்னால எல்லாம் போகும். එක්කෙනෙක් ඉස්සරහින් ගියොත් පස්සෙන් ඔක්කොම යනවා. பறவைகள் பறக்கிறதை கண்டிருக்கிறீர்களா? මේ කුරුල්ලන් ගෙලෙන එක ඔබ දැකලා තියෙනවද? ஒன்று போகும், එක්කෙනෙක් යනවා அதுக்கு ඉදිරියේ. பின்னால V ஷேப்பாக எல்லாம் முடி போய் கொண்டிருக்கும். ඉන්පසු V හැඩයට අනිත් අයත් යනවා. கூட்டமாகத்தான் அதுகள் போகும். ඔවුන් அந்த කණ්ඩායම් වශයෙන් முன்னுக்கு තමයි போறது යන්නේ. களைத்து போனால் ඉදිරියේ යන කෙනා ටිකක් වෙහෙස වුණොත් அது பின்னுக்கு வரும், ඔහු පිටිපස්සට එනවා. இரண்டாவது இருந்தது முன்னுக்கு போகும். දෙවෙනි කෙනා ඉදිරියට යනවා. ஏனென்று சொன்னால் ஐயோ. அந்த கூட்டத்தை எடுத்து செல்லுறது அவளுடைய கடமை. ඒ කණ්ඩායම ගෙන යන එක ඔවුන්ගේ වගකීම. ஆமென். அவர்கள் கூட்டமாகத்தான் செல்லும். அப்ப நாங்கள் ஒரே கூட்டமாய் இருந்தால் நாங்கள் ஒரே கூட்டமாய் வாழ අපි එකම வேண்டும், කණ්ඩායමක් ஒரே ජීවත් கூட்டமாய் වන්න நடக்க ඕනේ. එකම வேண்டும், කණ්ඩායමක් ஒரே හැසිරෙන්න மாதிரி ඕනේ. நாங்கள் வளர வேண்டும். එකාකාරව හැදෙන්නට ඕනේ. ஹalleluya. ஹalleluya. எங்களுக்குள்ளே பிரிவினைகள் இருக்க முடியாது. අප තුල බෙදීම් තිබෙන්නට බෑ. சிந்தனைகள் வித்தியாசமாய் இருக்கலாம், සිතුවිලි වෙනස් වෙන්න மனுஷன்ல පුළුවන්. பலவீனங்கள் இருக்கலாம், මනුෂ්‍යනද දුර්වලකම් ஆனால் තිබෙන්න நாங்கள் පුළුවන්. ஒரு கூட்டமாய் இருக்க வேண்டும். නමුත් අපි එක කණ්ඩායමක් වෙන්නට ඕනේ. ஹalleluya. அடுத்த வசனத்தை பாருங்கள். ඊළඟ වගන්තිය බලන්න. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாய் இருக்கிறார். දුබලා ප්‍රේරිතයන්ගෙන්ද ප්‍රොපේතවරුන්ගෙන්ද අත්තිවාරම පිට හිඳකනු ලැබුවන්ව සිටින් නොහිය ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේම එහි කොනේ ප්‍රධාන ගලව සිටිනසේක. ஹalleluya. அப்ப ஹalleluya. இதுல வேதம் என்ன சொல்லுது? இந்த பைபிள் நாங்கள் என்ன කියන්නේ? எல்லாரும் ஒருவருக்கு மேலே ஒருவர் கட்டப்பட்டிருக்கிறோம். අපි සියල්ලෝම එකිනෙකා අපිට ගොඩනැගී සිටිනවා. மூலக்கல்லு கிறிஸ்து, කොනේ ප්‍රධාන ගල ක්‍රිස්තුස් වහන්සේ. தலையும் கிறிஸ்து. හිසත් ක්‍රිස්තුස් වහන්සේ. அப்ப இடையில தான் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். එහෙනම් ඒ අතරමැද තමයි අපි සියල්ලෝම ඉන්නේ. மூலக்கல்லுக்கு மேலே ප්‍රධාන ගලට ඉහළින් அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ඒ ප්‍රධාන ගලින් පහළ ඉන්නේ ප්‍රොපේතවරුන්ද දිවසිවරුන්ද ප්‍රේරිතයන්. ஹalleluya. හලලූයා. அல்லது மூலக்கல்லின் மேலே එහෙනම් නැත්තම් ඒ ප්‍රධාන ගල පිට ஊழியக்காரர் இருக்கிறார்கள். සේවකයන් ඉන්නවා. அவர்களுக்கு மேலே ඔවුන් පිට நீங்கள் ஒவ்வொருவராய் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ඔබ එකිනෙකා වශයෙන් ගොඩනැගී ඉන්නවා. ஒன்றுக்கு மேலே ஒன்று. එක පිට එක. ரைட்? இப்ப பாருங்க,
இதுதான் மூளைக்கல் என்று சொன்னால், දැන් මේක තමයි ප්‍රධාන ගල නම්. right? Somebody come and help me please. Right? இப்ப இதுதான் மூளைக்கல் என்று சொன்னால், දැන් මේක ප්‍රධාන ගල නම් இந்த மூளைக்கல்லுக்கு மேலே මේ ප්‍රධාන ගලට ඉහළින් right அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ප්‍රේරිතයන් දිවසිවරුන් ගොඩනැගී அதுக்கு ඉන්නවා. மேலே ඉන්පසුව நாங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரராய் ஒவ்வொரு விசுவாசிகளாய் கட்டப்பட்டிருக்கிறோம். එක එක ඇදලිවන්තයන් වශයෙන් ගොඩනැගී ඉන්නවා. right? ஒருவருக்கு மேலே ஒருவராக එකිනෙකා අපිට එකිනෙකෙක් වශයෙන් ஒவ்வொருவராய் நாங்கள் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். එක එක්කිනා වශයෙන් අපි ගොඩනැගීගෙන I එනවා. don't have anything else, right? ஒவ்வொருவராய் கட்டப்பட்டு வந்தால், එකිනෙකාත් ගොඩනැගී இப்ப ආවොත් பாருங்கள் மூளைக்கல்லா இருக்கிறது இயேசு, බඩ ප්‍රධාන කල යේසුස් වහන්සේ அதற்கு மேலே ஊழியக்காரர், ඉදිරියෙන් සේවකයන් அதற்கு மேலே ஒவ்வொரு விசுவாசிகள் கட்டப்பட்டு இருக்கிறோம். ඉන්පසු ඇදලිවන්තයන් ගොඩනැගී ඉන්නවා. இப்ப பிடிங்க பாஸ்டர் வளங்க. இப்ப Then இடையில இருக்கிற ஒரு கல்லு விழுந்தால் අතුරුමැදිට තියෙන එක ගලක් වැටුනොත් அதுக்கு மேல இருக்கிறது எல்லாம் கொட்டும். ඉහළ තිබෙන ඔක්කොම වැටි යනවා. ரைட்? அப்படி இல்லைன்னு சொன்னா එසේ නැත්නම් சின்ன கல்ல ஒன்று வைத்துக் கொள்வோமே. දැන් පුංචි ගලක් කියලා හිතමුකෝ. ரைட்? வைங்க பாஸ்டர். ரைட்? சின்ன கல் உண்டு. நாங்க சொல்ல நான் என்ன சும்மா வந்துட்டு போறேன். අපි කියන අනේ නිකන් මං ඔය ඇවිල්ලා යනවා. ரைட்? எனக்கு ஒவ்வொரு ஒண்ணு இல்லை, நான் சும்மா வந்து போறேன். நான் சாதாரண ஒரு விசுவாசி தானே. මම සාමාන්‍ය ඇදලිවන්තයෙක් නෙමෙයි. நான் வருகிறதாய் போறதாய் ஒருதருக்கும் தெரியாது. මං එන බවවත් යන බවත් කවුරුත් දන්නේ சின்ன சின்ன கல்லு நான். මම පුංචි என் ගලක්. பேரே இங்க வருது. என் பேரே இங்க வாரவங்களுக்கு தெரியாது. මගේ නමවත් දන්නේ නැහැ මෙහෙ එන අය. ஆனால் இயேசுக்கு தெரியும். නමුත් යේසුස් වහන්සේ දන්නවා. அப்படி என்று சொல்லி நாங்கள் அப்படியே எப்படி விழுந்தாலும் பரவாயில்லைன்னு எடுபட்டுறோம். එහෙම කියලා අපි වැටුණත් කමන්නේ නැහැ 2 කියලා நாளைக்கு යනවා. வர முன்னநாத்து வர மாட்டோம். දින දෙකකට එනවා තුන්වෙනි දවසේ එන්නේ. எங்களுக்கு மேல இருந்த இன்னொரு கல்லு தானா விழுந்துரும். අපිට ඉහළින් තිබෙන තවත් ගලක් ඉබේට වැටෙනවා. ஹalleluya. හලෙලූයා. பிசாசானவன் எந்த நேரம் உங்களுக்கு சொல்லுறான், යක්ෂය හැම වෙලාවෙම ඔබට කියනවා. நீ ஒருவரும் இல்ல, ඔබ කිසිවකට சும்மா වටින්නේ போற නැහැ. கை தட்டுற கதிரையில இருக்கிறார் எழும்பி வர அவ்வளவுதான். ඔබ නිකන් යනවා අත්පුඩි ගහනවා உன்னை වාඩි වෙනවා யாராவது එනවා. கவனிக்கிறார்களா? කවුරු හරි ඔබ ගැන உன்னோடு බලනවද? யாராவது பேசுகிறார்களா? කවුරු හරි ඔබට කතා உனக்கு කරනවද? ஏதாவது சொன்னார்களா? කවුරු හරි உனக்கு මොනවා හරි ஏதாவது කිව්වද? பதவி கொடுத்தார்களா? මොනවා හරි ඔබට පදවියක් දුන්නද? பிசாசு காதுக்குள்ள உங்களுக்கு යක්ෂයා சொல்லுகிறான். කනට කියනවා. ஆனால் இயேசு சொல்கிறார், නමුත් යේසුස් වහන්සේ நீ කියනවා ஒவ்வொருவரும் விசேஷித்த கல்லா என் மேலே ඔබ கட்டப்பட்டிருக்கிறார். සෑම කෙනා මා කෙරේ විශේෂිත ගලක් කොට ගොඩ නැගෙනවා. ஒவ்வொருவரையும் அவர் தன் சொந்த இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார். ඔබ සෑම කෙනා උන්වහන්සේගේම ලේ තුලින් நீங்கள் මුදාගත්තා. ஒவ்வொருவரும் அவருக்கு விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ඔබ සෑම කෙනා උන්වහන්සේට විශේෂිත වූවන්ව ඉන්නවා. ஹalleluya. හලෙලූයා. හලෙලූයා. வேதம் சொல்றது தங்கி பாஸ்டர். வேதம் சொல்றது බයිබලයේ කියනවා சபையானது සභාව இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. යේසුස් වහන්සේගේ ලේ වලින් උපයා ගන්නු ලැබ இப்ப තිබෙන්නේ. நீங்கள் දැන් ඔබ ஒரு சாமானுக்கு 50 டினாரை கொடுத்து வேண்டினால் යම් කිසි භාණ්ඩයක් දිනාර් 50ක් දීලා ගත්තොත් அது எவ்வளவாய் பராமரிப்பீங்க? කොච්චර දුරට ඒ ගැන හිතනවද? உங்களோட மொபைலை நீங்கள் ஒரு 200 டினார் கொடுத்து வேண்டினால் දැන් මොබයිල් එක දිනාර් 200ක් වැය කරලා ගත්තොත් எவ்வளவு கவனமாய் பாவிப்பீர்கள்? කොච්චර ප්‍රවේශමෙන් ඒක බලනවද? ரைட்? அல்லது ஒரு டிவி 50 டினார் 100 டினாருக்கு வேண்டி போட்டால் නැත්නම් රූපවාහිනිය දිනාර් 100ක් දීලා அது ගත්තොත් ஒரு புள்ளி எடுத்து பென்சிலில் அடிச்சா விடுவீங்களோ? දරුවන් ඇවිල්ලා පැන්සලෙන් එකට තට්ටු කරන්න ඉඩ දෙනවද? அது சும்மா பென்சிலால அடிக்குது, அதுக்கு தெரியல, சும்மா அடிக்குது. ඔව් නිකන් මේ පැන්සලෙන් තට්ටු කරන්න උඩ තේරෙන්නේ නැහැ. விடுவீங்களோ நீங்க? ඔබ හිත ஐயோ, இது දෙනවද? நேற்று தான் வேண்ட புது டிவி இங்கலவா? අනේ ඊයේ තමයි ගෙනාවේ මේ අලුත් ටීවී එක මෙහෙට එන්න. உடனே நாங்கள் போய் அதிலே பிடிக்கிறோம். ඉක්මනින් ගිහලා දරුවා நாங்கள் விட වළක්වනවා. மாட்டோம் அதை உடைச்சு ඉඩ போட. දෙන්නේ නැහැ ඒක කඩන්නට. அதே போலதான் ඒ වගේ තමයි. இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே அவர் உங்களை மீட்டு கொண்டார். යේසුස් වහන්සේගේම ලේ වලින් ඔබව அவர் தன் මුදාගත්තා. இறுதி துளி இரத்தத்தையும் உங்களுக்காய் சிந்தி උන්වහන්සේගේ අන්තිම ලේ බිඳුවත් ඔබ වෙනුවෙන් உங்களை වගුරුවා விலைக்கிரயம் கொடுத்து வேண்டினார். ඔබට මිලයක් දීලා ගත්තා. உங்களுக்கு விளங்கலை என்று சொன்னால் ඔබට තේරුම් නැත්නම් பிசாசு உங்களை அடிமைத்தனத்துக்கு காசு கொடுத்து வேண்டினான். යක්ෂයා මිලයක් ගෙවලා ඔබව වහල්කමට අරගත්තා. மில்லியன் என்று சொல்லுகிறான்.
බිලියන ගණනාවක් உங்களை அவன் කියනවා. அடிமைத்தனத்துக்குள்ள வச்சுக்கொண்டு ඔබව වහල්කමේ அவன் තියාගෙන சொல்லுகிறான், ඔහු කියනවා எனக்கு இந்த கோழிட ரத்தம் ஆட்டுற ரத்தத்துல விடுதலை ஆக்க முடியாது. මට බෑ මේ කුකුලෙක් ගිලේවත් එළුවෙක් ගිලේ වලිනුත් මෝන්න නිදහස් කරන්න. மந்திரம் செய்யப்போனா அதான் செய்யறாங்க. මන්තර කරන්න ගියත් ඒව තමයි ஒரு කරන්නේ. கோழியை வெட்டி கொண்டு வா, කුකුලෙක් ஒரு කපාගෙන එන්න முட்டையை කියනවා. கொண்டு வா, බිත්තරයක් ගේන්න ஒரு කියනවා. ஒரு 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 மிருகத்தை கொண்டு வா, සතෙක් ගේන්න කියනවා. இப்ப அப்படி கொண்டு வாண்டி இப்ப பிள்ளைய கொண்டு வான்னு நிக்கிறாங்க. දැන් ඒව ගේන්න මේව ගේන්න කියලා දැන් දරුවන්ව ගේන්න කියනවා. ரைட், பிள்ளைய கொண்டு வந்தால் விடுதலை ஆகும். දරුවෙක් ගෙනල්ලා පූජා කළොත් නිදහස உங்களுக்கு ලැබෙනවා. தெரியுமா பிசாசின் ஆராதனை இருக்கிறது. ඔබ දන්නවද යක්ෂණ නමස්කාරයක් තියෙනවා? அதற்காக பிள்ளைகளை உருவாக்கி அங்கேயே பலி செலுத்துகிறார்கள். ඒ වෙනුවෙන්ම දරුවන් ඔවුන්ම බිහි කරලා එතනම පූජා කරනවා. என்று சொன்னால் இந்த நாட்களில் உங்களை அறியாமல் பிசாசு ஏமாற்றுகிறான். ඇයිද නම් මේ කාලේ ඔබ නොදන්නවත්වම යක්ෂයා රවටනවා. ஹalleluya. හලෙලූයා. எங்கள் இந்த நாட்களில் பலியை கேட்டு மனுஷ பலிக்கு வந்து விட்டது. පූජාවන් නිල්ලලා ඉල්ලලා දැන් මනුෂ්‍යන්වම පූජා කරන්න சத்துரு ஆட்கொள்ளுகிறான். චතුරා ආණ්ඩු කරනවා. அப்படியாக விற்கப்பட்ட எங்களை එලෙස විකුණු ලැබූ අපව இயேசுதான் சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டார். යේසුස් වහන්සේ තම අයිති ලේවගුරා அப்ப බේරගත්තා. சபையானது එන සභාව அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது. උන්වහන්සේගේ ලේවලින් බේරා ගනු இப்போ ලැබුණා. ஒருவர் சபைக்கு விரோதமாய் பேசினால், යමෙක් සභාවට විරුද්ධව කතා ஒருவர் කළොත් சபையை தாக்கினால், යමෙක් සභාවට බලපෑමක් ඇති அது කළොත් இயேசுவோடு தான் அவர்கள் ඒක போராடுகிறார்கள். යේසුස් වහන්සේ සමග තමයි උන් පොර බදන්නේ. 50 dinar 100 dinar டிவிக்கு நாங்கள் விட மாட்டோம் என்றால், දිනාර් 50ක් 100ක ටීවී එකටම අපි ඉඩ දෙන්නේ නැත්නම් இயேசு தன் சொந்த ரத்தத்தை சிலுவையில் சிந்தி மீட்டு கொண்ட சபையை விடுவாரா? යේසුස් වහන්සේ තම ලේවගුරා මුදාගත්තු සභාව ඉඩ හැර දෙයිද? தன் சொந்த ரத்தத்தையே சிந்தி மீட்டு கொண்ட உங்களை விடுவாரா? උන්වහන්සේගේම ලේවගුරා බේරාගත්තු ඔබව ඉඩ හැර දෙයිද? சத்துரு உங்களை தொட விடுவாரா? සතුරා ඔබ වතගසන්ට ඉඩ දෙයිද? மனுஷர் தொட விடுவாரா? මනුෂ්‍යයන් අතගසන්ට ඉඩ දෙයිද? யாரும் தொட விடுவார்களா? කවුරු හරි කෙනෙක් අතගසන්ට ඉඩ දෙයිද? விடவே மாட்டார். ඉඩ දෙන්නෙම නැහැ. ஏனென்றால் அவர் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு. මන්දුන් වහන්සේ තම ලේවගුරා ඔබව බේරගත්තා. நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ඔබ විශේෂිත වූ කෙනෙක්. ஹalleluya. Hallelujah. சபை கர்த்தருக்கு விசேஷித்தமானது. සභාව දෙවිඳුන්ට විශේෂිතයි. சபையில் இருக்கிற ஒவ்வொரு கற்களாகிய நீங்களும் கர்த்தருக்கு விசேஷித்தமானவர்கள். සභාවෙන්න ගලක් වන ඔබ දෙවිඳුන්ට அப்ப විශේෂිතයි. இனிமேலைக்கு சத்துருவோ மனுஷரோ එහෙනම් මින්මතු සතුරා හෝ මිනිසෙකු හෝ நீங்கள் ஒன்றுமில்லை. ඔබ කවුරුත් නොවේ. உங்களை குறித்து தாழ்வாய் பேசினால், ඔබ ගැන පහත්ව කතා உங்களை කළොත් குற்றம் பிடித்தால், ඔබට වරද කිව්වොත් உங்களுக்கு அடுத்த சிந்தனை சொல்ல வேண்டும், ඊළඟ සිතුවිල්ලෙන් ඔබට කියන්න நான் ඕනේ இயேசுவாகிய கர்த்தருக்கு நான் விசேஷித்தமானவன். යේසුස් වහන්සේට මම විශේෂිත වූ කෙනෙක්. பாதாளத்தின் வாசலனை மேற்கொள்வதில்லை. පාතාලයේ දොරටුමාව පරාජය කරන්නේ නැහැ. கட்ட கனவுகள் வந்தால் වැරදි நீங்கள் சொல்ல සිහිනාවොත් முடியும், பாதாள வாசலனை மேற்கொள்வதில்லை. නපුරු සිහිනෙන වෙන ඔබ කියන්න පුළුවන් පාතාලයේ දොරටුමාව நான் පරාජය කරන්නේ இரத்தத்தினாலே නැහැ. மீட்கப்பட்டிருக்கிறேன். මම ලේවලි මුදනු ලැබ வியாதி සිටින්නේ. வந்தால் சொல்லலாம், රෝගයක් ආවොත් பாதாள කියන්න පුළුවන්. வாசலனை மேற்கொள்வதில்லை. පාතාලයේ දොරටුමාව පරාජය வியாதி என்னை නොකරයි. மேற்கொள்வதில்லை. රෝගේ මාව පරාජය நான் නොකරයි. இரத்தத்தினாலே මම மீட்கப்பட்டிருக்கிறேன். ලේවලි මුදනු ලැබූ කෙනෙක්. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பிரச்சனைகள் சோதனைகள் வரும் பொழுது ප්‍රශ්න පරීක්ෂාවන් එන உங்களுக்கு විටදී சொல்ல முடியும், ඔබට කියන්න நான் පුළුවන් கர்த்தருக்குரியவர். මම දෙවිඳුන්ට நான் கர்த்தருடைய අයිති. பிள்ளை. මම දේව நான் දරුවෙක්. இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன். ලේවලින්ම நான் මුදුන ලැබුවා. விசேஷித்தமானவன். මම විශේෂිතයි. பாதாள வாசலனை மேற்கொள்வதில்லை. පාතාලයේ දොරටුමා පරාජය නොකරන්නේය. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. ඔබ අත්තරු ලැබුවන් නොවේ. நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. ඔබ අහක්කනු ලැබුවන් நீங்கள் නොවේ. விசேஷித்தமானவர்கள். ඔබ විශේෂිත வேறு වූවන්. பிரிக்கப்பட்ட கூட்டம். වෙන්කනු ලැබූ කණ්ඩායමක්. தேவனுக்காய் வாழும்படிக்காய் விசேஷித்த குடும்பம். දෙවියන් වහන්සේගේ ජීවත් වන විශේෂිත පවුලක්. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒருவரும் எங்களை குற்றப்படுத்த முடியாது. කවුරුත් අපිට දොස් කියන්න බෑ. ஹalleluya. Hallelujah. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ඔබට මතකද? வேதத்திலே ஒரு பகுதி இருக்கிறது. බයිබලයේ එක කොටසක් තිබෙනවා. எங்களுக்கு நேரம் இல்லை வாசிப்பதற்கு. අරන් කියවන්න කාල වේලාව නැහැ. இயேசுவிடத்திலே යේසුස් ஒரு වහන්සේ වෙතට விபச்சார ஸ்திரியை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். වෛශ්‍යා කාන්තාවක් අල්ලාගෙන கொண்டு ආවා. வந்து வேதபாரகர் சொல்லுகிறார்கள், ඇවිල්ලා ලියන්න இவள் කියනවා கையும்
மெய்யுமாய் விபச்சாரத்திலே பிடிபட்டாள். මේ වෛශ්‍යාකම් කරන්නත්දිම ඇව අල්ලා ගනු ලැබුවා. எனக்கு ஒரு கேள்வி, எந்த நேரமும் දැන් මට හැම වෙලේම එන அவர்கள் ප්‍රශ්නයක්. விபச்சாரத்திலே இருந்த பெண்ணை கையும் மையுமாய் பிடிபட்டால் වෛශ්‍යාකම් කරමින් හිටපු කාන්තාව වගේ අල්ලගත්තා. கையும் மையுமாய் பிடிபட்டால் அங்க ஒரு ஆணும் இருந்திருக்கத்தானே வேண்டும். වෛශ්‍යාකම් කර ඉන්නත්දිම ඇල්ලුවා නම් පුරුෂයෙකුත් එතන ඉන්නට ඕනේ. ஏன் புருஷனை கொண்டு நிறுத்தல, ஸ்திரியை மாத்திரம் ඇයි நிறுத்தியிருக்கிறார்? පුරුෂවත් ඇරලා ස්ත්‍රිය විතරක් ගෙනාවේ? அவர்கள் சொன்னார்கள், கையும் மையுமாய் இவள் பிடிபட்டாள். ඔවුන් කිව්වා මේ වෛශ්‍යාකම් அவர்கள் කරන්නත් சொல்லியிருக்கிறார்கள், අල්ලගත්තා. கையும் மையுமாய் இவர்கள் பிடிபட்டார்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். ඔව් කියන්න තිබුණා ඔවුන් වෛශ්‍යාකම් කරද්දිම මොහුන්ව අපි අල්ලගත්තා කියලා. அவளை கொண்டு வந்து நிறுத்தி போட்டு ඇයව විතරක් එක්කගෙන இயேசு ඇවිල්ලා என்ன செய்ய போறார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார். යේසුස් වහන්සේ මොනවද කරන්න කියලා ඔවුන් බලාගෙන සිටියා. இயேசு வேதம் சொல்லுறது, බයිබලයේ කියනවා அவ்வளவு மனுஷரையும் பார்த்து ඒ සියලුම මනුෂ්‍යයන් දිහා යේසුස් බලලා சொன்னார். යේසුස් වහන්සේ කිව්වා உன்னிலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். නුඹලා අතුරින් පවු නොකළ තැනැත්තා පළමු ගල ஏனென்றால் බෑට විසි කරන්න. அவர்கள் சொன்னார்கள், මන්ද ඔවුන් කිව්වා மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி මෝසෙස්ගේ විවස්ථාවට ஒருவர் අනුව வேசித்தனத்திலே பிடிபட்டால் යමෙක් වෛශ්‍යාකම් කරද්දී අල්ලුවොත් கல்லறிந்து கொல்லப்பட கடவள். ගල් ගසා මරන්නට ඕනේ. இப்ப இயேசு சொன்னார், දැන් යේසුස් වහන්සේ කිව්වා நியாய பிரமாணம் அப்படியா சொல்லுறது? විවස්ථාව එසේ කියනවා. உன்னிலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் නුඹලා අතරින් පවු නොකළ තැනැත්තා පළමු ගල ඇයට என்று විසි කරන්න. சொல்லி அவர் நிலத்திலே எழுதி கொண்டிருந்தார். එසේ කියා උන්වහන්සේ පොළොවේ அவர் ලියමින් என்ன සිටියා. எழுதினார் என்று வேதத்திலே இல்லை. උන්වහන්සේ මොනවද ලිව්වේ කියලා බයිබලයේ නැහැ. ஆனால் எழுத்து கொல்லும் என்று வேதம் சொல்கிறது. නමුත් எழுத்து கொல்லும், லியவில்லை. ලියවිල්ල මරා දමයි කියා බයිබලයේ කියනවා. எழுத்து கொல்லும், ලියවිල්ල මරා දමයි. கிருபையோ ஜீவன் அளிக்கும் என்று வேதம் சொல்கிறது. නමුත් කරුණාව නම් ජීවනය දෙනවා කියා බයිබලයේ කියනවා. இயேசு எழுதி கொண்டிருந்தார். යේසුස් වහන්සේ ලියමින් සිටියා. கொஞ்ச நேரத்திலே ஸ்திரீ மாத்திரம் தனியே விடப்பட்டதை அவள் கண்டார். ටිකකින් ස්ත්‍රිය පමණක් එතන ඉන්න එක උන්වහන්සේ දුටුවා. அவர் கேட்டார், උන්වහන්සේ ඇහුවා ஸ்திரியே உன்னிடத்திலே யாரும் குற்றம் பிடிக்கவில்லையா? ස්ත්‍රිය කවුරුත් නුඹට ගලක් ගැහුවේ அவர் නැද්ද? சொன்னார், இல்லை. ඇයි කිව්වන්නේ? இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ කිව්වා நானும் உன்னை குற்றம் பிடிப்பதில்லை. මමත් නුඹට වරද நீ තබන්නේ නැහැ. போய் නුඹ ගොස් பாவம் செய்யாதிரு. නැවත පවු නොකරන්න. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நான் உன்னை மன்னிக்கிறேன், මම නුඹට කමාව දෙන්නම්. கிருபையை தருகிறேன், කරුණාව நான் දෙන්නම්. கிருபையாய் வந்து நிற்கிறேன். මම කරුණාවෙන් ஆனால் ආවා. நீ போய் இனி பாவம் செய்யாதே. නමුත් නුඹ ගොස් නැවත පවු නොකරන්න. ஹalleluya. හalleluya. அவர் கிருபையை கொண்டு வந்திருக்கிறார். උන්වහන්සේ කරුණාව அவர் ගෙනාවා. கிருபையாய் இருக்கிறார். කරුණාවත් எங்கள் ඉන්නවා. ஒவ்வொருவரையும் மன்னிக்க போதுமான கிருபை அவரிடத்திலே உண்டு. අප සමකිනාට කමාව දෙන්න යුතු කරුණාව උන්වහන්සේ ළඟ තිබෙනවා. நீங்கள் என்ன செய்திருந்தாலும் ඔබ பரவாயில்லை. කොයි දේ කළත් කමක් නැහැ. மனுஷனை கொண்டான்னா புருஷனை கொண்டான். මිනිහෙක් මැරුවත් පුරුෂයව මැරුවත් வேதம் சொல்றது, බයිබලයේ அவருடைய කියනවා கிருபை போதும் உங்களை மன்னிக்க. උන්වහන්සේගේ කරුණාව ඇති ඔබට කමාව ஆனால் දෙන්නට. නමුත් கைதட்ட வேண்டிய நல்ல ஒரு இடத்தை விட்டுட்டீங்க. අත්පුලසන් දෙන්න ඕනේ හොඳම තැන ඔබ අත්හැරියා. ஆனால் නමුත් நீ போய் பாவம் செய்யாதே. ඔබ ගොස් නැවත පවු அவர் නොකරන්න. கிருபையாய் இருக்கிறார். උන්වහන්සේ කරුණාවෙන් நீ ඉන්නවා. உன்னை மன்னித்தார், නුඹ ඔබට உன்னை කමාව කළොත් விடுதலையாக்கினார், ඔබ නිදහස් කළා. இரத்தத்தினாலே உன்னை சேமித்துக் கொண்டார். දේවලින් ඔබ බේරගත්තා. இப்பொழுது நீ போய் பாவம் செய்யாதே. දැන් ඔබ ගොස් නැවත පවු කරන්න එපා. That is the secret of success. ඒක තමයි සාර්ථකත්වයේ රහස. பாவத்தை விட்டு மேற்கொள்வதன் ரகசியம் இதுதான். පාපයෙන් ජය ගන්න රහස මේක තමයි. நாங்கள் என்ன சொல்கிறோம்? අපි මොනවද කියන්නේ? கர்த்தர் கிருபை உள்ளவர், උන්වහන්සේ இன்றைக்கு කරුණාවන්තයි. மன்னித்தார், අද කමාව දුන්නා. நாளைக்கு மன்னிப்போம். හිටත් நான் කමාව දෙයි. சிறுவிருந்து எடுக்கிறதுக்கு முதல்ல பாவம் மன்னிப்பு கேட்டு தான் சிஸ்டர் எடுக்கிறேன். ශුද්ධ වූ සහභාගීත්වයට යන්න කලින් මං කමාව ඉල්ලලා තමයි සිස්ටර් මම ගන්නෙ. நான் சொல்லுவேன் என்றால் அதுக்கு பதில், මම ඒකට පිළිතුර ඔබට දෙනවා නම් போ பிசாசு இயேசுவின் நாமத்துல. දුර්වයන් යක්ෂය යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. என்றால் சத்துரு உங்களுக்கு வேதத்துக்கு விரோதமாய் ஊட்டுகிறான். ඒකෝ යක්ෂය ඔබට බයිබලයට විරුද්ධව යම් அவர் දේවල් கிருபை உள்ளவர், කියන්නේ. நீ பாவத்திலே இரு. උන්වහන්සේ කරුණාවන්තයි. නුඹ පාපයේම ඉන්න.
ஏனென்றால் நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ தேவன் கொடுத்த ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ பிசாசு விரும்புவதில்லை. මන්ද ඔබට දෙවනස් දුන්නු ජයග්‍රාහී ජීවිතේ ජීවත් වන්නට යක්ෂයා ඉඩ දෙන්නේ නැහැ. அறிவு குறைவினாலே ஜனங்கள் அழிந்து போறார்கள் என்று தேவன் வேதனைப்படுகிறார். උන්වහන්සේ වේදනාවෙන් සිටිනවා දැනුම මද්දකමින් මනුෂ්‍යයන් විනාශ වෙනවනේ කියලා. ஹல்லேலூயா. හලෙලූයා. வேதம் சொல்றது அவர் எங்களை தனது இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு බයිබලයේ කියන උන්වහන්සේගේ ලේ වලින් අපිව මුදාගෙන பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத படிக்கு எங்களை அவர் கட்டுகிறார். පාතාලේ දොරටු පරාජය නොකරන පරිදි අපිව 21 වசனம் ගොඩනගනවා. சொல்லுது, 20 වෙනි அவர் மேலே වගන්තිය. மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ඒ මාලිගාව ගලින් ගල ගොඩනගනු ලැබ උන්වහන්සේට ශුද්ධ ස්ථානයක් ලෙසට ගොඩනගනු ලබනවා. இந்த வசனத்தை நீங்க கீறி வச்சுக்கொள்ளுங்க. මේ වගන්තිය ඔබ යටි නිරක් ඇඳලා அவர் තියාගන්න. மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ඔබද ඔවුන් සමග දෙවියන් වහන්සේගේ මාලිගාවක් ලෙසට ගොඩනගනු ලබන්න உங்களுடைய பேரை போட்டு இந்த வசனத்தை எழுதி வைங்க. ඔබගේ නම කියලා ඒ වචනේ ලියාගන්න. அவர் மேல் யார் மேல்? කවුරු කෙරෙන්ද? அவர் மேல் சொல்லுங்க. யார் மேல்? උන්වහන්සේ කෙරෙහි. அவர் மேல். උන්වහන්සේ කෙරෙහි. யார் மேல்? කවුරු කෙරෙහිද? யார் மேல்? කවුරු කෙරෙහිද? யார் மேல்? කවුරු කෙරෙහිද? தயவு செய்து வாயை திறந்து சொல்லுங்க. யார் மேல்? කටහැරලා කියන්න. කවුරු කෙරෙහිද? யார் மேல்? කවුරු කෙරෙහිද? யார் மேல்? කවුරු කෙරෙහිද? அவர் மேல். උන්වහන්සේ කෙරෙහි. உங்களுக்காய் ரத்தம் சிந்தின அவரின் மேல். ඔබ වෙනුවෙන් ලේ වැගුරු උන්වහන්සේ කෙරෙහි. இயேசு கிறிஸ்துவின் மேல். උන්වහන්සේ මත යේසුස් වහන්සේ මත மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு මුළු මාලිගාව සම්බන්ධ කරනු ලැබ கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. උන්වහන්සේට ශුද්ධ මාලිගාවක් ලෙස නැගීනවා. அவர் மேல் நாங்கள் பரிசுத்த மாளிகையாக எழும்புவோம். උන්වහන්සේ මත අපි ශුද්ධ මාලිගාවක් கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. අත්පොළ සනාද දී තුති කියන්න. ஹalleluya. හලෙලූයා. அவர் மேல் උන්වහන්සේ මත மாளிகையாக මාලිගාවක් நாங்கள் ලෙසට கட்டப்பட்டு வருகிறோம். අප ගොඩ නගනු ලැබ පැමිණෙමු. எழும்புகிறோம். අපි නැගිටිමු. என்ன சொல்றது? කුමක්ද කියන්නේ? எழும்புகிறோம். අපි නැගී கட்டப்பட்டு மாளிகையாக எழும்புகிறோம். අපි මාලිගාවක් ලෙසට ගොඩ නැගී එන්නෙමු. எழும்பினீர்கள் என்று சொல்லவில்லை. නැගිටවනු ලැබුවේය කිව්වේ නැහැ. என்ன சொல்றது? කුමක්ද කියන්නේ? எழும்புகிறோம். නැගී එන්නෙමු. present tense. වර්තමානයේ. right? நிகழ்காலம். වර්තමානයේ. அப்ப நாங்கள் எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். එහෙනම් අපි ගොඩ නැගීගෙනම එන්නට ඕනේ. சுவிசேஷம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். සුභාරංචි කියාගෙනම එන්න பரிசுத்தப்பட்டே ඕනේ. கொண்டே இருக்க வேண்டும். සුද්ධ වෙමින්ම ඉන්නට ඕනේ. அபிஷேகத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க ආලේපේ வேண்டும். වර්ධනය වෙමින් கிருபையில ඉන්නට வளர்ந்து கொண்டே ඕනේ. இருக்க කරුණාවෙන් வேண்டும். වර්ධනය වෙමින් நாங்கள் ඉන්නට ඕනේ. அழகாய் வர இன்னும் அழகுபடுத்த අපි வேண்டும். අලංකාර වෙන්න තවත් අලංකාර වන්නට ඕනේ. இந்த வெள்ளை கிரீம் கண்டிருக்கிறீங்களா? வெள்ளையாகிற கிரீம் இருக்கு இப்ப. මේ සුදු වෙන ක්‍රීම් එක දැකලා තියෙනවද? கொஞ்ச நாள் அது ஒரே கிரேசி இப்போ ஒருத்தரும் பாவிக்கிறது ටික කාලයක් හරි පිස්සු වැටලා හිටියේ දැන් නම් කවුරුත් පාවිච්චි කරන්නේ නැහැ වගේ. வெள்ளை ஆகுது. அது ஒவ்வொரு நாளும் போட இன்னும் வெள்ளை ஆகும். දවසින් දවසක ගාන්න අලුත් සුදු වෙනවා, තව සුදු වෙනවා. விட்டோன்னு அப்படியே கரைச்சிரும். අතරපු ගමන් කළු වෙනවා. ரைட்? அதே போல ඒ වගේ வேதம் சொல்றார், උන්වහන්සේගේ වචනේ ஒவ்வொரு කියනවා. நாளும் දිනෙන් දින நாங்கள் அவருக்குள்ளே அழகுபடுத்த வெள்ளைப்படுத்த வேண்டும். අපි උන්වහන්සේ තුල සුදු වන්නට ඕනේ, நீங்கள் අලංකාර වෙන්නට விட்டீங்களோ ඕනේ. இயேசுவை, ඔබ අත්තරියොත් ඒ සංසේව திடீரென்று கருத்து விடுவீர்கள். කළු වෙයි. ஹல்லேலூயா. அழகான மாளிகையாய் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை கட்டுகிறார். අලංකාර මාලිගාවක් ලෙස දිනෙන් දින උන්වහන්සේ ඔබව daily. ගොඩනගනවා. දිනෙන් දින என்னிட்ட போனவங்களும் யாரும் வந்து கேட்டார்கள், කෙනෙක් ගිය சிஸ்டர் සති වගේ நான் கோயிலுக்கு போகணும்னால் என்ன ஃபேஷியல் எல்லாம் செய்யணுமாம் சிஸ்டர். සිස්ටර් මම ගීතයක් අඬන්නට යන්න ඕන, මේ මුහුණ ෆේෂියල් කරන්න ඕනෙලුනේ. 5 දිනාரு கிரீம் இருக்காம வேண்டி போடணும். ඩිනර් පහක ක්‍රීම් තියනවලු ගන්න ඕනෙලු. இப்படியே போகலாம்னு சொல்றாங்க சிஸ்டர். මෙහෙමම යන්න බෑ කියනවනේ සිස්ටර්. கொஞ்சம் இதை விட்டுட்டு මං කෝ එක අත්හැරලා 3 දිනාருக்கு ஒரு வேதத்தை வேண்டி வாசி, ඩිනර් තුනට බයිබලයක් අරන් කියවන්න. ஆட்டோமேட்டிக் ஃபேஷியல் வரும். ඉබේටම ෆේෂියල් වෙයි.
Hallelujah. Hallelujah. Gold facial, silver facial எல்லாம் இதுக்குள்ள இருக்கிறது. gold facial silver facial ඔක්කොම அவர் මේ තුල තියෙනවා. அனுதினமும் உங்களை மாளிகையாய் கட்டி எழுப்புகிறார். උන්වහන්සේ දිනෙන් දින ඔබ මාලිගාවක් ලෙස ගොඩනගනවා. Hallelujah. Hallelujah. இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்தால் මේ රහස ඔබ දැනගත්තොත් பிசாசு உங்களை தொட முடியாது. යක්ෂයට බෑ ඔබ වත ගසන්නට. Hallelujah. Hallelujah. அவர் இந்த கல்லின் மேல் தன் சபையை கட்டுகிறார். උන්වහන්සේ මේ පර්වතයේ පිට උන්වහන්සේ සභාව ගොඩනගනවා. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. පාතාලයේ දොරටුවේ உங்கள் පරාජය பிள்ளைகள் නොකරන්නේ. முரண்டா இருந்தால் ඔබේ දරුවා මුරන්ඩු சொல்லுங்க, නම් ஆண்டவரே කියන ස්වාමිනී நீர் உமது இரத்தத்தினாலே மீட்டு கொண்ட பிள்ளை ඔබගේ ලේවලින් මුදාගත්තු ඔබේ இது දරුවා. எனது பரம்பரை. මේ වගේ පරම්පරාව. இது எனது பரம்பரை. මේ මගේ පරම්පරාව. நீர் மீட்டு கொள்ளு. ඔබ බේරගන්න. நீர் கட்டும். ඔබ ගොඩනගන්න. இது எனது பிள்ளை. මේ මගේ දරුවා. உங்களுக்கு பிடித்து ஜெபிக்க முடியும். ඔබට පුළුවන් වාක්පත් வாக்குத்தத்தமானது කරගෙන உனக்கும் යාඥා உன் කරන්න. பிள்ளைகளுக்கும் පොරොන්දු ඔබට ඔබේ உன் දරුවන්ටයි. கணவனுக்காய் உனக்கு ஜெபிக்க முடியும். ඔබගේ පුරුෂයාට உன் යාඥා மனைவிக்காய் කරන්න. உனக்கு ஜெபிக்க බිරිඳ முடியும். වෙඩිවේ உன்னை යාඥා කරන්න. பிடித்திருக்கிற பாவத்தின் கட்டு உடையும்படிக்காய் ஜெபிக்க ඔබ முடியும். වෙලාගෙන ඉන්න පාපේ බැඳීම ඉවත් වන්නට යාඥා வேதம் சொல்வது කරන්න. நீதிமானின் சந்ததியை கர்த்தர் காக்கிறார். බයිබලයේ කියන ධර්මිෂ්ඨගේ පරම්පරාව උන්වහන්සේ රකින්නවා. லேவியின் வஸ்திரம் அவன் சந்ததிக்கு சொந்தம். ලෙවීගේ වස්ත්‍රෝගේ පරම්පරාවයි තිය. வாக்குத்தத்தமானது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் පොරොන්දු වනාහි ඔබටත් ඔබේ தூரத்திலிருந்து දරුවන්ටත් வருகிற அநேகம் பேருக்குமாய் இருக்கிறது. දුර සිට පැමිණෙන බොහෝ දෙනාටත් වන්නේය. හalleluya. உங்களை மாத்திரமல்ல ඔබ உங்கள் පමණක් නොවේ. குடும்பத்தையும் அவர் காத்துக்கொள்ள ඔබගේ போகிறார். පවුලත් උන්වහන්සේ සුරකින්නට அவருடைய යනවා. இரத்தம் உங்கள் குடும்பத்துக்காகவும் උන්වහන්සේගේ சிந்தப்பட்டிருக்கிறது. ලේ ඔබගේ පවුල වෙනුවෙන්ත් වැගුණෙන් அவர் තිබෙනවා. தன் சொந்த இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட இந்த சபை. උන්වහන්සේගේම ලේ වලින් මුදා ගනු ලැබූ මේ සභාව. நாங்கள் உங்களுக்காக இரத்தம் சிந்தவில்லை. අපි ඔබ වෙනුවෙන් ලේ වැගුරුවේ නැහැ. நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை. කිසි දෙයක් අපි කළේ உங்களை නැහැ. போல கர்த்தர் எங்களையும் மீட்டுக் ඔබ கொண்டார். වාගේම අපිවත් நாங்கள் බේරගත්තා. எல்லாரும் அவருடைய இரத்தத்தினாலே අපි மீட்கப்பட்டோம். සියල්ලෝම උන්වහන්සේගේ ලේ වලින් බේරිලා ඉන්නේ. கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்ள சித்தம் கொண்டார். උන්වහන්සේ ඔබව මුදා ගන්නට කැමැත්තෙන් ஏனென்றால் සිටියා. பாதாளத்தின் வல்லமை உங்களை மேற்கொள்ளாது. මන්ද පාතාලේ බලවේගය ඔබගෙන් ජය නොගන්න පරිදි. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நாங்கள் எல்லாரும் இந்த வேளையில் எழுந்து நிற்போம். සියල්ලෝම නැගිට கர்த்தரை සිටිමු. நோக்கி நாங்கள் பார்க்க போறோம். ස්වාමින් වහන්සේ දෙස අපි බලමු. ஆண்டவர் விடுதலை ஆகிறாய். ඒ අල්මෙන් ඔබ නිදහස් அந்த වෙනවා. அந்த அடிக்ஷன் அந்த இழுப்புல இருந்து நீ விடுதலை ஆகிறாய் இந்த வேளையில. ඒ වහල්කමෙන් ඔබ දැන් නිදහස් நம்ம වෙනවා. ஷபரியா காரியாந்தர பஸ்ஸே காரியாலரோ சில பேருக்கு அசிங்கமான படங்களை பார்க்கிற ஹபிட். සමහරකට වැරදි පින්තූර බලන පුරුද්ද. அதை பார்க்காமல் தூங்க முடியவில்லை. ඒක බලන්න තු නිදා ගන්නත් බෑ. அப்படியான காரியங்களை செய்யாமல் நிறுத்த முடியவில்லை. එවැනි දේවල් නොකර ඉන්නත් බෑ. உங்களுடைய சிந்தனையில் அது ஓடிக்கொண்டே ඒ இருக்கிறது. ඔබේ සිතුවිලි වලම ගමන් කරනවා. கரங்களை வைத்து ஜெபங்கள் ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும். දැත්තු සෝයාව God is going to set you free right now. ඒ දෙවිදුන ඔබ Oh, නිදහස් God is going to කරනවා. set you free right දෙවිදුන now. ඔබ නිදහස් කරනවා Movie දැන්. addictions. அசிங்கமான காரியங்களை பார்க்கிற addiction. වැරදි පින්තූර චිත්‍රපට බලන පුරුද්ද. filmகளை பார்க்கிற addiction. ඒ චිත්‍රපට බලන இயேசுவின் පුරුද්ද. நாமத்தினால இந்த வேளையில விடுதலை ஆகும். යේසුස්ගේ නාමයෙන් නිදහස් விடுதலை වේවා. விடுதலை இயேசுவின் නිදහස நாமத்தினால. යේසුස්ගේ லப නාමයෙන්. ஷவர் யாக்கார் யாந்தரப right now දැන්වම, free in the name of නිදහස් Jesus. යේසුස්ගේ விடுதலை නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினால. නිදහස් යේසුස්ගේ உமக்கு නාමයෙන්. நன்றி ஆண்டவரே ඔබට நன்றி තුති වේවා, நன்றி. තුති වේවා. அடிக்ஷன்ல இந்த விடுதலை ஆக்குறபடினால் ඒ நன்றி. පුරුද්දෙන් නිදහස් நன்றி කරන நன்றி என்று සතුටින්. சொல்லுகிறோம். තුති වේවා உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். புதுமத்தால் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. පාතාලේ දොරට පරාජය නොකරන්නේ. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. පාතාලේ දොරට පරාජය இந்த නොකරන්නේ. பிள்ளைகள் விடுதலை ஆகிறார்கள். ඔව් නිදහස් விடுதலை වන්නෝය. ஆகிறார்கள். නිදහස් அவருடைய වන්නෝය. கிருபை போதும்.